அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடம், அதாவது கடக ராசியில் நடைபெறவிருக்கும் சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை. இந்த கிரகங்களுடைய சேர்க்கை லக்ஷ்மி நாராயண ராஜயோகத்தை உருவாக்கக்கூடியதுங்க. இந்த நிகழ்வு ஜூலை மாதம் 7ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கு. சுக்கிர பகவான் ஆடம்பரம், சொகுசு, செல்வாக்கு, காதல் மற்றும் தாம்பத்தியம் அனைத்து உறவுகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான். புதன் பகவான் புத்திகாரகன் என்று அழைக்கக்கூடியவர், வித்தைக்காரகன், வித்யாகாரகன் என்று அழைக்கக்கூடியவர். கல்வி, அறிவு, ஆற்றல், திறன், சிந்தனை, புத்தி கூர்மை ஆகிய அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த புதன் பகவான். இந்த புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை ஒரு அபரிவிதமான லக்ஷ்மி நாராயண ராஜயோகத்தை உருவாக்கக்கூடியது. இந்த நிகழ்வு தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். தனது நேர்மையால் அனைவரின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய திறமைசாலியான ஒரு தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவாக செய்யக்கூடியவர்கள், பிடிவாத குணம் கொண்டவர்கள், கர்வத்தை தலைக்கணமாக, அதாவது கர்வம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். தனக்கு ஒரு விஷயம் பட்டுச்சு, சரின்னு பட்டுச்சு அப்படின்னா அந்த விஷயத்துக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை ஸ்டாண்ட் பண்ணி நிற்கக்கூடிய நபர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த பிடிவாத குணம், அதாவது தனக்கு ஒரு விஷயம் கரெக்டுன்னு பட்டுருச்சுன்னா அதை கரெக்டு அப்படின்னு நிற்பாங்க. தனக்கு ஒரு விஷயம் தவறுன்னு பட்டுச்சுன்னா அதை யார் சொன்னாலுமே அந்த விஷயத்துலேருந்து மீண்டு வெளியே வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிடிவாத குணம், வைராகிய குணம் கொண்டவர்கள் அப்படின்னே சொல்லுவாங்க. தன்னுடைய ராசி நாதன் இந்த குரு பகவான் அப்படிங்கிற இந்த ராசிக்கு இருக்கக்கூடிய அமைப்போ என்னமோ தெரியலைங்க. இந்த காலகட்டங்கள் நீங்கள் எல்லா விஷயத்தையுமே எல்லாத்தையுமே துணிச்சலோடையும், இந்த கல்வி சார்ந்த சில விஷயங்களும் சரிங்க, செல்வாக்கு, வண்டி வாகனங்கள் எல்லா விஷயத்தையுமே பார்த்து செய்யக்கூடிய நபர்கள். தன்கிட்ட ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அது மற்றவங்களோட ஒரு ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களாக பார்த்தீங்கன்னா அவங்க நினச்ச விஷயங்கள் ஒன்று, நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் ஒன்றுங்க. வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு நிலைங்க. ஏன் நமக்கு மட்டும் இந்த நிலை, எதுக்காக இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், நம்ம கஷ்டப்படுற விஷயங்கள் எல்லாமே நம்ம ஒன்று நினைக்கிறோம், ஆனால் அது ஒன்று நடந்துட்டுருக்குங்க. ஒரே நிமிஷத்தில் எல்லாமே மாறிடுச்சு, ஏன் இப்படி திடீர்னு மாறிச்சுன்னே தெரியலைங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, தன்னுடைய நிலையை உயர்த்த எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் தடைப்பட்டுட்டே இருக்குதுங்க. வாழ்க்கையில் அதுவும் வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை, மேன்மையும் இல்லை, முதன்மையும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேங்க. நினச்ச விஷயங்கள் எல்லாமே மாறி நடந்துட்டுருக்கு. நிம்மதியை தேடி எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் தடைப்பட்டே போயிட்டுருக்குங்க. நன்மை இல்லை, மேன்மை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலில் நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா, இல்லை நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களால தான் நமக்கு இந்த மாதிரி நடக்குதா அப்படின்னு தெரியும். நம்ம மற்றவங்களுக்கு உதவி பண்ணது போய் இப்போ உதவி தேடக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோங்க. ஸோ இந்த நிலை எப்போ தான் மாறும், யாருக்காக வாழ்கிறோம்னே தெரியலைங்களே, அவங்களே நம்மளை புரிஞ்சிக்கலையே அவங்களுடைய நிலைக்காக. ஏன்னா மற்றவங்க நம்மளுடைய குடும்பத்துக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், அவங்களே நம்மளை புரிஞ்சிக்க முடியாத சூழ்நிலை, யாருக்காக போராடுறோம் அப்படின்னே தெரியல, அவங்களே நம்மளை சரியான விதத்தில் ஊக்கப்படுத்தலை. யாருமே இந்த மாதிரி பரவாயில்ல, நீங்கள் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கீங்க, உங்களால் தான் எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கிறது எங்கேயுமே கிடைக்கவே மாட்டேங்குது. இந்த நிலை என்னுடைய எதிரிக்கும் வரக்கூடாது. ஸோ என்னுடைய கஷ்டங்கள் அப்படிங்கிறது இந்த நிலையிலேருந்து நான் வெளியே வரவே முடியாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள், அதாவது இந்த 8ஆம் இடத்தில் நடைபெறக்கூடிய இந்த சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை, இது ஒரு லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாங்க. தொழில் சம்மந்தப்பட்டு எடுக்கக்கூடிய முயற்சிகள், கூட்டு தொழிலாக இருந்தாலும் சரிங்க, ஒரு அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி, தான் செய்யக்கூடிய தொழிலில் இது வரைக்கும் எந்த ஒரு வெற்றியோ இல்லை ஒரு மேன்மையோ இல்லாத காலகட்டங்களே நிறைய சந்திச்சுட்டு வந்தாச்சுங்க. ஸோ இந்த தொழிலில் ஏதாவது ஒன்று பண்ணி முன்னேற்றம் அடையணுங்க, ஏதாவது ஒரு கஷ்டப்பட்டு நம்ம சக்ஸஸாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு, நிறைய எஃபோர்ட் போட்டு அதில், ஏன்னா உங்கள்கிட்ட அந்த நிர்வாக திறமை அப்படிங்கிறது எப்போவுமே இருக்குங்க. மற்றவங்கக்கிட்ட ஒரு வேலையை கொடுக்கறதுக்கு உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. உங்கள்கிட்ட அந்த வேலையை ஒப்படைச்சாங்க அப்படின்னா 100% அது பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு திறனை கொண்டவர்கள் அப்படின்னே சொல்லலாங்க.
இந்த காலகட்டங்களில் நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குங்க. அது நல்ல லாபமும் இல்லை. ஏன்னா நான் என்னுடைய திறமைக்கு நான் செய்யக்கூடிய வேலைக்கும் வந்து சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. நிறைய திறன்கள் இருக்குது, நிறைய வந்து எஃபோர்ட் இருக்குங்க. ஆனால் அந்த எஃபோர்ட்டுக்கு கரெக்டான பலன் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றி பலனை கொடுக்குங்க. உங்களுடைய பிஸ்னஸ் நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக மாறப்போகுது. கண்டிப்பாக நல்ல ஒரு சக்ஸஸை கொடுக்குங்க. விடாமுயற்சி கண்டிப்பாக ஒரு விதத்தில் வெற்றி அப்படிங்கிறது கொடுக்கும். தொழில் ரீதியாக புதிய கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க. தொழிலில் இருக்கக்கூடிய எதிரிகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டமாக இருக்க போது இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோக காலம். அடுத்தது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்குங்க, இந்த ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குங்க, ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனால் அந்த ஒர்க்கில் வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, எல்லாரும் மாதிரியும் நானும் போகிறேங்க, நானும் வேலை செய்கிறேன், நானும் திரும்ப வரேன், இதே மாதிரி ஒரு சைக்கிள் போயிட்டே இருக்குங்க. டெய்லியும் ஒர்க்குக்கு போகிறது, மறுபடியும் ரிட்டர்ன் வர்றது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த ஒர்க்கில் ஒரு இன்வால்வ்மெண்ட்டே இல்லை. எல்லாம் மற்றவங்க செய்கிறத விட ரொம்ப வேகமாக செஞ்சு முடிக்கக்கூடியது. என்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தாங்க அப்படின்னா 100% நான் பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிருவேன் அப்படிங்கிறது என்னுடைய மேலே அதிகாரிகளுக்கே தெரியும். இருந்தாலும் அவங்க வந்து என்னை நிறைய விஷயத்த யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க தவிர எனக்குன்னு கிடைக்க வேண்டிய சில பொறுப்புகள், ரெஸ்பான்சிபிலிட்டி, பதவி உயர்வோ இல்லை சம்பள உயர்வோ அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்டா இந்த இடத்துல வேலை செய்கிறோம், பேசாமல் இந்த வேலையை விட்டுட்டு சொந்தமாக ஒரு தொழில் பண்ணிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு நிறைய சூழல் அப்படிங்கிறதெல்லாம் உருவாயிட்டு இருந்தது. ஸோ இந்த ஒர்க்கில் அதே மாதிரி நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்குங்க. இந்த ப்ரெஷர் அப்படிங்கிறத என்னால் ஹேண்டில் பண்ணவே முடியல. நான் பாட்டுக்கு என்னோடய ஒர்க்கை கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வந்து நுழைச்சி விட்டு இந்த விஷயத்தை நீங்கள் தான் தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி என்ன வந்து அதாவது ஒரு கார்னர் பண்ணக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாயிட்ருக்கு. ஸோ இந்த நிலையெல்லாம் எப்போ தான் மாறுங்க, என்னோடய ஒர்க்கில் நான் எப்போ பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்மந்தப்பட்ட சில அனுகூலங்கள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. உயர் அதிகாரிகள் மூலமாக இருந்து வந்த தொந்தரவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகுங்க. இந்த மென்டல் ப்ரெஷர், நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்க இடத்துல தேவையில்லாத விஷயங்கள்லாம் உங்களுடைய ப்ரெஷர் கொடுத்து உங்களை வந்து இதை செய்யுங்க இது அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடிய நிலை அப்படிங்கிறது கட்டாயம் மாறுங்க. உங்களுக்கு பதவி உயர்வுன்னு கூடிய சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறக்கூடிய சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க. அடுத்ததான் இந்த திருமணம் சார்ந்த சில முயற்சிகள் ரொம்ப நாளாக இருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க. இந்த திருமணம் அப்படிங்கிறது ஒன்று ஏதாவது ஒரு கால சூழ்நிலையில் தள்ளி போயிட்டே இருக்குது, தடைப்பட்டுட்டே இருக்குது. ஸோ வயசு அப்படிங்கிறது ஏறிட்டே போயிட்டுருக்குங்க, ஒவ்வொரு வருஷம் அப்படிங்கிறது கடந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த திருமணம் சார்ந்த சில முயற்சிகள் எடுக்கிறோம். என்னுடைய நேரங்காலங்களோ என்னமோ தெரியல, என்னோடய ஜாதகமோ என்னமோ தெரியல, எனக்கு இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கவே மாட்டேங்குது. என்னுடைய வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை தான் சரியான விதத்தில் அமையல, தானாக வரக்கூடிய வாழ்க்கையாவது கரெக்டான விதத்தில் இருக்குமான்னு சொல்லி அதுக்கு வேண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுவுமே டிலே ஆகிட்டே இருக்குதுங்க. இது எப்போ தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் இந்த சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை திருமணம் சார்ந்த சில யோகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையை கட்டாயம் உங்களுக்கு உருவாக்கி தருங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், தேவையில்லாத விஷயங்கள்லாம் எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிட்டுருக்குங்க. எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கும், எதுக்கு எடுத்தாலும் சில பேர் வந்து சந்தேகப்பட்டு தேவையில்லாத ஒரு சில குழப்பங்கள் அப்படிங்கிறது குடும்பத்தில் நடந்துகிட்ருக்கு. 3ஆம் நபர்களுடைய தலையீடுகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குங்க. எங்களை பற்றி பேசி பிரச்சனை வந்தால் பரவாயில்ல, சம்மந்தமே இல்லாத ஒரு நபரை பற்றி பேசி இதை ஒரு சந்தேக சூழலில் உருவாக்கி அவங்கள பற்றி ஒரு விஷயத்தை பேசி இதனால பிரச்சனைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறதுனால பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது உருவாயிட்ருக்கு. ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்கள பற்றி பெரிய விஷயத்தை ஹைலைட் பண்ணி சொல்கிறதும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குறைகளை எடுத்து சொல்கிறதுமே எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு காரணம். ஸோ இதனால் வந்து எங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிட்டுருக்கு. எதுக்கெடுத்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்குங்க. தேவையில்லாத விஷயங்களை பற்றியெல்லாம் பேசிகிட்டே இருக்கார். கணவன் மனைவி பற்றி குறை கூறுவதும் மனைவி கணவரை பற்றி குறை கூறுவதும் ஒரு வாடிக்கையாகவே போயிட்டுருக்குங்க. சரி, இந்த நிலை அப்படிங்கும் மாறாதான்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அந்யோன்யத்தை நல்லபடியாக உருவாக்கி கொடுத்து உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுங்க இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோகம். அடுத்ததான் இந்த குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் உருவாக்கி கொடுப்பாருங்க. கண்டிப்பாக இந்த வீடு கட்ட சில அது நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கணும். புதிய சொத்துக்கள் சேர்ப்பதற்கான வாய்ப்புகளும் உங்கள் வீடு வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுவதற்கான சில சூழல் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுப்பாரு. இடம் மாற்றம் கட்டாயமாக இருக்குங்க. ரொம்ப நாளாக நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க, இந்த இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு மாறி இருந்தால் நல்லா இருக்குங்க, இந்த வீட்டை மாற்றிட்டு வேற ஒரு வீட்டுக்கு புதுசாக போகலான்ட்டு ஐடியா பண்ணிகிட்ருக்கோம், அது டிலே ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போதுங்க. உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக விலகுங்க.
ஏன்னா இந்த புதன் அப்படிங்கிற ஒரு உடல் ரீதியாக சில பாதிப்புகள் அப்படிங்கிறது க்யூர் பண்ணக்கூடியது. இந்த 8ஆம் இடத்துல இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை ஆரோக்கியம் சார்ந்த நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கொடுக்குங்க. உடலில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது விலகும். உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. குழந்தைங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோக காலம். அடுத்ததாக இந்த கடன் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது தள்ளப்பட்டுங்க. எதுக்கு கடன் வாங்கினேன், எதுக்காக இப்போ அந்த கடனை திரும்ப அடைக்கிறதுக்கு இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்கோம், எதுக்காக இவ்வளோ போராடிட்டு இருக்கோம், அந்த பணத்துக்காக வட்டி கட்டக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்குங்க. கடன் வாங்கும்போது மட்டும்தான் தெரிஞ்சது, ஆனால் அந்த பணம் எப்படி செலவாச்சுன்னே தெரியலைங்க. இப்போ அந்த கடனுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்கக்கூடிய நிலை ஏற்பட்டுருக்கு. ஸோ நான் ஒரு அமௌண்ட் எதிர்பார்த்துட்ருக்கேன், நண்பர்கள் மூலமாக சரி, ஒரு பேங்க் மூலமாக லோனில் சரி, இந்த பணம் கரெக்டான நேரத்தில் கிடைச்சது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எனக்கு தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு தருணமாக இருக்குங்க. எதிர்பார்த்த இடத்துலேருந்து பண வரவுகள் வர்றதுக்கான சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோக காலம் இருக்க போகுது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த சொன்ன அமைப்புகள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்குங்க. உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.